பக்தி ஒளி நேயர்களுக்கு அடியேன் கோவிந்த பட்டரின் கோடானு கோடி நமஸ்காரம். எல்லார் வீட்லயும் பார்த்துட்டேன், இந்த குழந்தை பிறந்து 11 நாளைக்குள்ள பேர் வைக்கணும், அது வைக்க மாட்டேன்றாங்க. இல்லைன்னா 21 நாளுக்குள்ள பேர் வைக்கணும். அதுவும் தவறி போச்சுன்னா 1 வருஷத்துக்குள்ள பேர் வைக்கணும். அதாவது பேர் வைக்கிறது தெரியும், புண்ணியாஜனம் பண்ணி தொட்டில் போட்டு பேர் வைப்போம் இல்லையா. சில பேர் என்ன பண்ணுவாங்க, புண்ணியாஜனம் பண்ணி முடிச்சிருவாங்க, நாங்க அப்புறமா ஒரு நல்ல நாள் பார்த்து பேர் வைக்கிறேன். வச்சுக்கோங்க, எப்ப வேணாலும் பேர் வைங்க, ஆனா அதுக்கான ஒரு தேதி இருக்கு. குழந்தை பிறந்து 11 நாள், இல்ல குழந்தை பிறந்து 21 நாள், இல்ல குழந்தை பிறந்து 1 வருஷம், அதுக்கப்புறம் நீங்க தள்ளி வச்சா என்ன நடக்குங்கிறது தான் சொல்ல போறேன். எப்படி பேர் வைக்கணும், என்ன பேர் வேணாலும் வச்சுக்கோங்க, ஆனால் குலதெய்வத்தோட பேரை முதல்ல வச்சே ஆகணும். குலதெய்வம் பேர் ஃபர்ஸ்ட் இருக்கணும். ஒருவேளை பெண் குலதெய்வம் இருந்தா ஆண் குழந்தைக்கு எப்படி பேர் வைப்பேன்? பேர் தானே வைக்க போறீங்க, அது ரெக்கார்ட் ஆக போறது இல்லைல்ல. பேர் மட்டும் வச்சிருங்க. முதல் பேர் என்ன சொல்லணும், அதாவது சொல்லுவாங்க இல்லையா, குழந்தையோட வலது காதுல பேரை சொல்லு. முதல் பேர் அம்மா சொல்லக்கூடிய பேர் என்ன, குலதெய்வத்தினுடைய பேரை முதல்ல வைக்கணும். அப்புறம் என்ன பேர் வேணாலும் வச்சுக்கோங்க நீங்க. அதாவது ஜாதக பேர் ஒண்ணு இருக்கும், அட்டண்டன்ஸ் பேர் ஒண்ணு இருக்கும். கூடுமான அளவு அட்டண்டன்ஸ் பேரும் ஜாதக பேரும் ஒன்னா இருந்தால் எந்த விதமான கன்ஃபியூஷனும் வரவே வராது. இது நான் ஏற்கனவே ஒரு பதிவுல சொல்லியிருக்கேன், இப்பயும் அதை உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். என்னுடைய சொந்தக்காரங்க ஒருத்தங்களுக்கு சுதர்சனம் அப்படின்னு பேரு, ஆனா கூப்பிடுற பேர் என்ன, சந்தானம். சந்தானம்னு கூப்பிட்டு ஒரு ரயில்வே வேலையே போயிடுச்சு. எப்படி, அப்பாயின்மெண்ட் ஆர்டர் ரயில்வே வேலை வந்திருக்கு. அது வரத்துக்கு முன்னாடி அந்த காலத்துல எல்லாம் அக்கம் பக்கத்துல வந்து விசாரிப்பாங்க, பையன் எப்படி என்ன ஏது, போலீஸ்ல கேஸ் இருக்கா, இது இருக்கா, எல்லாம் கவர்மெண்ட்ல விசாரிப்பாங்க. எல்லாத்தையும் விசாரிச்ச அப்புறம் தான் ஆர்டர் வரும். இவங்க எல்லாம் கேட்டு எல்லாமே சந்தானம் 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 சந்தானம்னு கேட்டிருக்காங்க. அந்த மாதிரி யாருமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா அவர் பேர், கூப்பிடுற பேர் சந்தானம், அட்டண்டன்ஸ் பேர் அதாவது சர்டிபிகேட் பெயர் சுதர்சனம். ஒரு பெரிய ரயில்வே வேலை போய் அவரு இங்கெங்கயோ போய் இருந்து குடும்பத்தை காப்பாத்தி கொண்டு அவர் இறந்தே போயிட்டாரு இன்னைக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஏன் சொல்லுகிறேன் என்றால், ஒரே பேரை நீங்க மெயின்டைன் பண்ணீங்கன்னா காலாகாலத்துக்கும் உங்களுக்கு நல்லா இருக்கும். கூப்பிடுற ஒரு பேரு, ஜாதக ஒரு பேரு, சர்டிபிகேட்ல ஒரு பேரு, அந்த குழந்தை என் பேரு என்ன பேருன்னே தெரியாம இருக்கும். அதனால குழந்தை பிறந்தோன்ன நீங்க நியூமராலஜி படி பார்த்து பேர் வைங்க, இல்ல ஜாதகப்படி பார்த்து பேர் வைங்க, எப்படியோ வைங்க. ஆனா ஒரு பேருங்கிறது வைக்கணும். 11 நாள்ல வைக்கணும், 21 நாள்ல வைக்கணும், இல்ல 1 வருஷம் முடியறதுக்குள்ள வைக்கணும். 1 வருஷம் தாண்டி பேர் வச்சா, இன்னும் நான் பேரே சூஸ் பண்ணலங்க, அதுக்கான காரணகர்த்தா வரவே இல்லை, குழந்தைக்கு 1.25 வருஷம் ஆயிடுச்சு, இனிமேதான் நான் பேர் வைக்க போறேன், அந்த மாதிரி ஒரு பேர் வச்சா என்ன நடக்கும்? தயவு செஞ்சு கோச்சிக்காதீங்க, வருத்தப்படாதீங்க. ஐயோ இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு. நான் 1.25 வருஷத்துல தான் பேர் வச்சேன்னு யாராவது இருந்தாங்கன்னா அதுக்கும் பரிகாரத்தை சொல்றேன், செய்ய. 1 வருடத்துக்குள் பேர் வைத்தால் அந்த குழந்தைக்கு ஆயுள் கெட்டி. 1 வருஷத்துக்கு அப்புறம் பேர் வச்சா அந்த குழந்தைக்கான ஆயுள் கம்மி. நிச்சயமா ஆயுள் கம்மி, வாழ்வாதாரம் ரொம்ப அப்படியே ஸ்லாகித்து போயிடும், அதாவது ஒண்ணும் இல்லாம போயிடும். இந்த 2 விஷயம் நடக்கிறதுக்கு யார் காரணம்? அம்மாவும் அப்பாவும் தான் காரணம். ஏன் பேரை லேட்டா வச்சோம்? லேட்டா வைக்காதீங்க. அதுக்குதான் குலதெய்வத்தோட பேரை ஃபர்ஸ்ட் வச்சிருங்க. 11வது நாள் தொட்டில் போடுறீங்களா, குலதெய்வம் பேர் இத கருப்பண்ணசாமி, கருப்பு, 18ஆம் படிக்கு கருப்புக்கு ஒரு பேர் இருக்குன்னா அதை வச்சிருங்க. அதுக்கப்புறம் எந்த பேர் வேணாலும் வச்சுக்கோங்க. சர்டிபிகேட்ல வைக்கும்போது இத மறக்காம ஒவ்வொரு அப்பா அம்மா தாத்தா பாட்டி எல்லாம் செய்யணும். ஏன், குழந்தை உங்க வாரிசுங்க, ஆயுள் அதிகமா இருக்கணும்ல, வாழ்க்கை நல்லா இருக்கணும்ல, குழந்தை நன்னா படிக்கணும்ல, நல்ல விஷயங்களை கத்துக்கணும்ல. ஒரு குழந்தைக்கு நம்ம சொத்து கொடுக்குறோமோ என்ன கொடுக்குறோமோ தேவையே இல்லை, அந்த குழந்தைக்கு நல்ல படிப்பு கொடுக்கணும், நல்லா படிக்க வைக்கணும், நல்லெண்ணங்களை சின்ன வயசுல இருந்து உருவாக்கணும். இதுக்கு அம்மா அப்பா தாத்தா பாட்டி இவங்க தான் காரணம், ஸ்கூலோ எதுவுமோ காரணம் கிடையாது. ஏன், அந்த குழந்தையா இருக்கும் போதே நல்லதை சொல்லி கொடுத்துருவோம். குழந்தையா இருக்கும் போதே உங்க வீட்டுல சுப்பிரபாதம் ஓடும், அந்த குழந்தை தூங்கிட்டு தான் இருக்கும். குழந்தை தூங்குதுன்னு நினைக்காதீங்க,
சுப்பிரபாதம் ஓடும். அந்த குழந்தை தூங்கிட்டு இருக்கும்போது காதுல அப்படியே விழும். 2 வயசு 3 வயசு ஆச்சுன்னா தானா சொல்லும். சகசநாமம் ஓடும். நாராயண 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 நாராயணா நாராயணான்னு சொல்லும். உங்க வீட்டு பூஜை உங்க குழந்தை பார்க்கணும். கோவில்களுக்கு கூட்டு போகணும் சின்ன குழந்தைய. அங்க போன நான் அனுபவிச்சிருக்கேங்க. என்னுடைய டிவோட்டிஸ் ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க, சாமி உங்க கோயிலுக்கு வந்தேன் இல்லையா, நீங்க பண்ற ஆரத்திய டம்ளரை வச்சுக்கிட்டு மணி அடிக்கிறான், ஆரத்தி காட்டுறான், எங்களுக்கு டம்ளரை வந்து சடாரின் கொண்டு வந்து தலையில வைக்கிறான்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் குழந்தையோட பார்வையில போய் பதியக்கூடிய சமாச்சாரம். ரைட்டுங்களா? அப்ப என்ன பண்ணோம், குழந்தை பிறந்தோடனே இந்த மாதிரி பேரை வச்சுட்டு நல்லதை சொல்லி கொடுக்க கத்துக்கோங்க. உங்க குழந்தை நல்லா படிக்கும், நல்லா வளரும், நல்ல வேலைக்கு போகும், நல்லதை கத்துக்கும், என்றுமே நன்றாக இருக்கும். உண்மைதானே? நம்மெல்லாம் கெட்டதை சொல்லி கொடுத்து குழந்தை படிக்க மாட்டேங்குதுன்னு போட்டு அதை போட்டு அடி அடின்னு அடிச்சா குழந்தை படிப்புலேருந்து டிவேட் ஆகி வெளியே போயிடும். தயவு செஞ்சு உங்க நன்மைக்கு தாங்க சொல்றேன். குழந்தைகளை நல்லா வளருங்க, நல்லதை சொல்லி கொடுங்க. சொல்லி கொடுத்தீங்கன்னா கடைசி வரைக்கும் நல்ல குழந்தையாவே வரும், நல்ல படிக்கும், நல்ல அறிவுள்ள குழந்தையாக இருக்கும். சரிங்களா? செய்யுங்க, சந்தோஷமா இருங்க. குழந்தைங்கிறது ஒரு பெரிய வரம், கடவுள் கொடுத்த ஒரு வரம். அந்த குழந்தை இல்லாதவங்களோட கண்ணீர் எனக்கு தெரியும். என் வீட்டுல உட்கார்ந்துட்டு எத்தனை பேர் கண்ணீர் வடிக்கிறாங்க, குழந்தை பாக்கியம் வேணும் வேணும்னு, கிடைக்க மாட்டேங்குது. அதனால யாருக்கெல்லாம் குழந்தை பிறந்திருக்கோ, இப்ப யாரெல்லாம் பேர் வைக்காம இருக்கீங்களோ, நாளை கடத்தி கொண்டு இருக்கிறீங்களோ, என்னுடைய பதிவை பார்த்துட்டு ஆரம்பிங்க. எங்க போறீங்க? பேர் வைக்க போறீங்களா? சூஸ் பண்ணிட்டீங்களா? என்ன பேர் வைக்கணும் சொல்லுங்க. என்ன பேர் வைக்கணும்? குலதெய்வத்தோட பேரை முதல்ல வைங்க. அதுதான் உங்க வீட்டுல இருந்து காப்பாத்தும். எல்லாரும் சொல்றாங்க என் வீட்டுல குலதெய்வ நடமாட்டமே இல்ல. உங்க வீட்டுல இருக்கக்கூடிய குழந்தைக்கு குலதெய்வம் பேர் வச்சீங்களா? வைக்கல. அப்புறம் எப்படிங்க நடமாட்டம் இருக்கும்? தப்பு நாம பண்ணிட்டு குலதெய்வத்தை எல்லாரும் கட்டி போட்டாங்க, குலதெய்வம் வீட்டுக்கு வரல, எப்படி வரும்? வா வா வான்னு கூட்டாதாங்க வரும். உங்க வீட்டுக்கு நான் வரணும்னா என்ன பண்ணுவீங்க? போனை போட்டு, சாமி எங்க வீட்டுக்கு ஒரு தடவை வந்துட்டு போங்க, உங்க கால் பட்ட சொல்றீங்கல்ல. குலதெய்வம் அப்படிதாங்க. தெய்வங்கள் எல்லாம் கொண்டாடக்கூடிய இடத்தில் தான் குடியிருக்கும். செய்யறீங்களா? செய்யுங்க. சந்தோஷமான வாழ்க்கை வாழுங்க. இந்த ஜென்மத்தை விட்டா அடுத்த ஜென்மம் நமக்கு இருக்கா இல்லையா தெரியாது. நல்ல வாழ்க்கை வாழுங்க, சந்தோஷமா இருங்க. இதெல்லாம் எங்களுக்கு யாருமே சொல்லி தரலங்க. என்னுடைய குழந்தைக்கு 1.5 வயசு கழிச்சுதான் நான் பேர் வச்சேன். இப்ப என்ன பண்ணலாம்? எனக்கு பக்கு பக்குங்குதுங்க. கவலைப்படாதீங்க, வச்சுட்டீங்கல்ல. தெரியாம செய்த தப்புக்கு தண்டனைகள் என்னைக்குமே கிடையாது. ஒண்ணும் பண்ணாதீங்க. குலதெய்வ கோவிலுக்கு கூட்டிட்டு போங்க. உங்க பையனோட பேர்ல ஒரு அபிஷேகம் பண்ணுங்க. உங்க பையன், உங்க குழந்தை, பொண்ணோ பிள்ளையோ யாரோ இவ்வளவு லேட்டா நான் பேர் வச்சதுக்கு மன்னிச்சிருன்னு சொல்லி அங்க ஒரு அபிஷேகத்தை பண்ணி அந்த குலதெய்வத்தோட பேரை வச்சு கூப்பிடுங்க. வீட்டுல தானே, வீட்டுல கூப்பிடுங்க. வீட்டுல கூப்பிடுங்க, தப்பு கிடையாது. ரைட்டுங்களா? இதே மாதிரி என் பையனுக்கு 20 வயசாச்சு, பொண்ணுக்கு 20 வயசாச்சு, நான் குலதெய்வம் பேரையே வைக்கல. என்ன பண்ணலாம்? ஒன்றும் இல்லைங்க, பேர் என்னவோ கூப்பிடுங்க. என்னுடைய ஃப்ரெண்டு வீட்டுல 20 வயசு பையன், அவனை எப்படி தெரியுமா கூப்பிடுறாங்க? அவருக்கு குலதெய்வம் யாரு? ஐயனார். அவர் கூப்பிடுறது ஐயனாரே வா, இதை எடு, அது எடு. நல்லது தானே? அப்ப நீங்க என்னங்க ஐயனார் அப்படி கூப்பிடுறாங்க, மரியாதை இல்லாம. குலதெய்வம் உங்க வீட்டு கடவுள், நீங்க தான் ஆராதிக்கணும். அப்ப ஐயனாரே இங்க வா அப்படின்னு கூப்பிடும்போது அந்த ஐயனார் சொல்லுவாராம், ஆஹா என் பக்தன் என்ன கூப்பிடுறான், நான் ஓடி போறேன் வரேன். ஏன்னா அவ்வளோக்கு அவ்வளவு அந்யோன்யம், அவ்வளோக்குள்ள நெருக்கம் குலதெய்வத்துக்கிட்ட இருக்கணும். உங்க வீட்டுக்கு வந்துருங்க, கூப்பிட்டு பாருங்களேன், கூப்பிட்டு பாருங்க, வருதா இல்லையான்னு பாருங்க. அப்ப மீண்டும் ஒரு சாஸ்திர சம்பிரதாயத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன். பக்தி ஒளி நேயர்களுக்கு கோவிந்த பட்டரின் கோடானு கோடி நன்றிகள்.